ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ரகுராம பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? உடனே ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு ரகுராம், உன் குடும்பத்தில் இருக்கிற யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ உன் மாப்பிள்ளையை தான் எங்கள் வீட்டு வாரிசை இல்லாமல் பண்ணியிருக்கான். இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னதும் போதும். அவன் ஒன்றும் என்னோட மாப்பிள்ளையும் கிடையாது, என் பொண்ணோட புருஷனும் கிடையாது அப்படின்னதும், அது எப்படி ரகுராம் நீ சொன்னா அது சரியாயிடுமா என்ன? இங்கே பாரு, அவன் உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். இப்போது அவன் உன் வீட்டில் தான் இருக்கான். அப்படி பார்த்தா அவன் தானே உன் பொண்ணோட புருஷன், உன்னோட மாப்பிள்ளை அப்படின்னதும், இங்கே பாரு போதும், நிறுத்து. இனிமேல் இப்படி அவன் என் மாப்பிள்ளைன்னு சொல்கிறத நிறுத்து. இங்கே பாரு, நான் இப்போ என்ன, அவன் எங்கள் வீட்டுக்கு சம்மதம் இல்லாதவன்னு நிரூபிக்கணும், அவ்வளோதானே. இன்றைக்கி நான் நிரூபிக்கிறேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு காளி கோவிலில் வச்சு காசு வட்டி என் பொண்ணுக்கும் அவனுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பிரித்து விடுறேன் அப்படின்னதும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது எப்படி ரகுராம், உன் பேச்சை நம்பிட்டு நாங்களும் நாளைக்கு வருவோம். கடைசியில் உன் பொண்ணு எனக்கு கதிர் கூட சேர்ந்து தான் வாழ விருப்பம்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? உன் பொண்ணு அந்த டைம் உன்னோட பேச்சு தட்டலாம்ல. இங்கே பாரு, அதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படின்னதும், சரி இப்போவே என் பொண்ணை வரவழைச்சு அவள் வாயாளின்னா சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரகுராம் சிவாவை போய் நம்ம தனாவை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி தனாவும் வராங்க. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம ரகுராம், இங்கே பாருமா தனா, அந்த கதிர் உன் வாழ்க்கையில் திருட்டுத்தனமாக வந்தவ. அந்த கதிரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் அப்பா உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவங்க எல்லாருமே அந்த கதிரை நீ விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஆனால் எனக்கு தெரியும், என் பொண்ணு என் பேச்சை மீறி தட்டி நடக்க மாட்டா. அதாம்மா நான் எல்லார்கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்கேன். என் பொண்ணு நான் சொல்கிறது தான் கேட்பான்னு. அதனால சொல்லுமா, நாளைக்கு காளி கோயிலில் வச்சு காசு வட்டி உன்னையும் அந்த கதிரையும் பிரிக்கலான்னு முடிவு எடுத்திருக்க. உனக்கு இந்த முடிவுக்கு சம்மதம் தானே? நான் காட்டியை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு சொல்லுமா அப்படின்னதும் உடனே தானே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன ரகுராம், பெருசாக உன் பொண்ணு உன் பேச்சை மீற மாட்டான்னு சொன்னால் இப்போ என்னன்னா அமைதியாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் இங்கே பாருமா தானா சொல்லுமா அப்படின்னதும், அப்பா நீங்கள் எல்லாரும் எதுக்காக இப்படிலாம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் எப்போவுமே நான் உங்கள் பேச்சை மீற மாட்டேன். எனக்கு எப்போவும் உங்கள் கௌரவமும் உங்கள் சந்தோஷம் தான் முக்கியப்பா. அதனால் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னதும், பார்த்தீங்களே என் பொண்ணு எப்படி சொன்னான்னு பார்த்தீங்கல்ல, இதான் என்னோட பொண்ணு. பெருசாக சொன்னீங்க என் பொண்ணு என் பேச்சு மீறி நடப்பான்னு, இப்போ பார்த்தீங்களா, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால. இனி அந்த கதிருக்கும் என் பொண்ணுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சு